ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் பார்க்குற சின்ன பொண்ணோட பேர் தான் சடோகா சசாயி. இந்த பேரை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும் இல்லை? ஆனால் ஆமாங்க, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சாப்டராக இவங்களோட ஸ்டோரி வந்திருக்கு. ஒரு ஜப்பான் நாட்டு சின்ன பொண்ணோட வரலாறு எப்படி நம்ம தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சாப்டராக வந்திருக்கு? யார் தான் இந்த சடோகா சசாயி? அவரோட உண்மையான வரலாறு தான் என்ன? வாங்க பார்க்கலாம். ஜப்பான் நாட்டில் ஹிரோஷிமா நாகசாகி மேலே அமெரிக்கன் நியூக்ளியர் பாம்பு போட்டு 2 லட்சம் மக்கள் இருந்தாங்க. சரி, இந்த இன்சிடென்ட்டுக்கும் சடோகாக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்களா? ஹிரோஷிமாவில் போட்ட நியூக்ளியர் பாம்பில் சர்வே ஆனதான் இந்த சடோகோ. அது எப்படி நியூக்ளியர் பாம்பில் சர்வே ஆனன்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமாவில் நியூக்ளியர் பாம்பு போடப்பட்ட இடத்துல இருந்து தொலைவில் தான் சடோகோட வீடு அமைஞ்சிருந்தது. ஆனால் போடப்பட்ட நியூக்ளியர் பாம்போட ரேடியேஷனால அவ பாதிக்கப்பட்டு இருந்தா. ஒரு நாள் சடோகோ ஸ்கூல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு இருக்கும் போதே மயங்கி விழுகுறா. மயங்கி விழுந்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பதான் தெரிய வருது சடோகோக்கு லுக்கோமியாங்கிற கேன்சர் அந்த நியூக்ளியர் பாம்போட கதிர்வீச்சினால வந்திருக்கு அப்படின்னு. ஆனா சடோகோக்கு சாத விருப்பம் இல்லை, வீடு வர ஆசைப்பட்டா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன சடோகோவை பார்க்க அவளோட ஃப்ரெண்ட் சிசுகோ வந்திருந்தா. சடோகோவை பார்க்க வந்த சிசுகோ கை நிறைய பேப்பர் எடுத்துட்டு வந்திருந்தா. அந்த பேப்பரை எடுத்து கொக்கு போல ஒரு பொம்மையை செஞ்சு சடோகா கையில் கொடுத்தா. அப்பதான் சொன்னா, இந்த கொக்கு ஜப்பானியர் வணங்கும் பறவை, இந்த கதைக்கு பேரு ஒரு யமி. சிசுகோ சடோகா கிட்ட இந்த புற்றுநோயை நினைத்து கவலைப்படாதே, நானும் செஞ்ச மாதிரி 1000 ஒரு யம் குக்கிலை செய், நோய் கண்டிப்பாக குணமாகும், இது நம் நாட்டோட நம்பிக்கை என்று சடோகாவிடம் சிசுகோ கூறினார். அதனால சடோகோ நம்பிக்கையோட ஒரு கெமிக்கல் செய்ய ஆரம்பிச்சா. ஆரம்பத்துல ஒரு நாள் ஒன்றுக்கு 20 கொக்குகளை செஞ்சாலும் ஆள் போக போக சடோகோட உடம்புல வலிமை குறைஞ்சி அவரால் ஒரு நாளைக்கு 3 கொக்குகள் கூட செய்ய முடியல. ஆனா அவர் கொக்குகளை செய்வதை நிறுத்த முடியல. 1955 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியில் சடோகோ இறந்தும் போகிறார். அவர் மொத்தம் 644 கொக்குகள் செய்து முடித்திருந்தார். இன்னும் 1000 செய்து முடிப்பதற்கு 356 கொக்குகள் செய்ய வேண்டும். அதை சடோவின் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து 356 கொக்குகளை செய்து முடித்தார்கள். சடோவின் விடாமுயற்சிக்காரன் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள்கிட்ட நிதி வாங்கி அவளுக்கு ஒரு நினைவு இடம் கட்டுறாங்க. அந்த நினைவிடத்துக்கு பேரு குழந்தைகள் அமைதி நினைவாலயம் என பெயரும் வைக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து சடோகா கிட்ட என்ன கத்துக்கணும்னா, எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் நாம் நினைக்கிறத நிறுத்தவும் கூடாது, அதை நம்ம தொடர்ந்து பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சந்திக்கலாம். பாய்.